வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நம் அனைவரின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் SKM மயிலானந்தம் அவர்களையும் இந்த இணைப்பில் இணைந்து இந்த எது தெய்வம் என்ற சிந்தனை உரையை கேட்க இருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். எது தெய்வன்றதில் நம்ம சின்ன வயசுலேருந்து இதுவரையிலையும் நம்ம எதை தெய்வம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு வளர்ந்த பிறகு நம்ம கடவுளை பற்றி என்ன சிந்தித்தோமா, இல்லை நம்ம வேலை சம்பந்தமாக அதை பற்றி நினைக்காமல் இருந்தோமா, இதை அந்தந்த காலத்தில் தோன்றிய மகான்கள் தெய்வத்தை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்றத ஒவ்வொன்றா சிந்திக்கலாம். பிறந்தது முதல் இன்னை வரலையும் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு வரோம், தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு வரோம். இந்த இரண்டுமே முறையான உணவா, முறையான தெய்வமானு யாராவது சிந்தித்து பார்த்துருக்கோமா? நான் எப்படி உணவு சாப்பிட்றோம், இறை வழிபாட்டு தலத்துக்கு செல்கிறோம், அப்பா அம்மா கூட்டு போகிறாங்க, நம்ம கோயிலுக்கு போகிறோம், அம்மா சாப்பாடு போடுறாங்க, நம்ம சாப்பிட்றோம். அது சாப்பிடக்கூடிய உணவு சரியாக இருந்தால் தான் சாப்பிடுவோம், சரியெல்லாம் சாப்பிடுவோமா? உடல் நலம் கெட்டுரும். அதே போல் நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் சரியானதா, தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கலைன்னா அது சிக்கலாகிடும். இதுதான் திருவருட்பாவில் வள்ளலார் சொல்கிறாரு, உழக்கு அறியீர் அளப்பதற்கு ஓர் உளவு அறியீர் உலகீர் ஊரறியீர் பேரறியீர் உண்மை ஒன்றும் அறியீர் அப்படின்னு சொல்கிறார். அளக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆழாக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை எடுத்து அளக்குறீங்க, அதை பற்றி தெரிஞ்சுறீங்க. ஆனால் நீங்கள் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தீங்க, எதனால் பிறப்பு எடுத்தீங்கன்றதை, அதுக்கு யார் காரணமான மூலமான தெய்வத்தை பற்றி அறிஞ்சிங்களான்னு அவர் கேட்குறாரு. அதே இதை தான் அந்த கடவுளுக்கு இப்போ உள்ளவங்க எப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதை மகரிஷி சொல்கிறாங்க. கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி கருத்துக்கு கடவுள் தன்னை சிறுமையாக்கி புண்பட்ட நெஞ்சங்கள் மேலும் புண்ணாய் போகும் வழி அறியாது தவித்து வாழ்வில் கண்கலங்கி நிற்போர்க்கும் கடவுள் தன்மை கர்மத்தின் விளைவாக எழுந்தியங்கும் உண்மையினை விளக்குவது இவ்வுலகிற்கு ஒத்த உயிர் கொண்டதாகும் உணர்வோம்னு சொல்கிறாரு. இப்போ உள்ள கோயிலெலாம் பாருங்கள், சாமிக்கு கண் காது மூக்கு ட்ரெஸ்ஸு நகையெல்லாம் போட்டு பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் தெய்வமா? நீங்கள் பிறப்பெடுத்து வந்ததனுடைய நோக்கத்தை அறியாமல் இருக்கிறீங்க. உணர்ந்தவங்க மக்களுக்கு சொல்லுங்கன்றார் மகரிஷி. மகரிஷி என்ன பண்ணுறாங்க, வந்த உடனே மனவளக்கலைக்கு போன உடனே உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தவம், உயிருக்கு காயகல்ப பயிற்சியை கொடுத்து எது தெய்வம் அப்படின்றது பிரம்மஞானம் வரையிலையும் கொண்டு போய் அது பிரம்மஞானத்தை பற்றி சொல்கிறாங்க. நம்ம சின்ன வயசில் நம்ம கோயில் சர்ச்சு எல்லாத்தையும் பார்த்துருப்போம் இல்லைங்களா. இப்போ நம்ம போனோம்னா சிவன் கோயிலுக்கு போடுறோம், சிவனை கும்பிட்றோம். மசூதிக்கு போனோம்னா அல்லாவை கும்பிட்றோம், சர்ச்சுக்கு போனோம்னா இயேசுவை கும்பிட்றோம். ஆனால் அங்கே போனோம்னா என்ன சொல்கிறாங்க அவங்க எல்லாம், அந்த மதத்தை சார்ந்தவங்க, நீங்கள் சிவனை தான் கும்பிட்ணும், நீங்கள் அல்லாவை தான் கும்பிட்ணும், நீங்கள் இயேசு பிரானை தான் கும்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க சொன்னதை கேட்டோம். கொஞ்சம் விளக்கமான பிற்பாடு, அறிவு வளர்ந்த பிற்பாடு, ஏன் நான் ஒரு நாளைக்கு சிவனை கும்பிட்றேன், ஒரு நாளைக்கு அல்லாவை கும்பிட்றேன், ஒரு நாளைக்கு இயேசுவை கும்பிட்றேன்னா, அதெல்லாம் கும்பிடக்கூடாது. நீ கும்பிட்டேன்னா சிவனை தான் கும்பிட்ணும், இயேசு தான் கும்பிட்ணும், இல்லைன்னா அல்லாவை தான் கும்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இதிலேயே நமக்கு அப்போ கடவுள்னால் யார், அப்போ கடவுள் பலவா ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களா. இப்போ அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க பேசுவாங்க, பொருளாதாரத்தை பற்றி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அந்நிய முதலீடு நம்ம ஊருக்கு வரக்கூடாது, நம்ம முதலீடு அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொருளாதாரத்தை பற்றி சொல்லுவாங்க. அப்போ சமூகத்தில் இப்போ இவங்க பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறாங்களே, அப்போ என்ன பொருளாதாரம்னா என்ன அப்படின்னா, அதுக்குன்னு நீ காலேஜில் போய் படிக்கணும்பா, கல்லூரியில் போய் படிச்சின்னா அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும், பிகாமு எம்காமு எம்ஃபில் பிஹெச்டி படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம காலேஜில் போய் சேர்ந்தாலும் அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது, நம்ம சேர்ந்து படிக்கலாம். அதே போல் இன்னொரு மாணவன்
தெய்வம்னா என்னன்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறான். அந்த தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் எங்கே போகலான்னு அப்படின்னு கேட்கனா, எந்த கல்லூரிக்கு போகலான்னு கேட்குறாரு. அதுக்கு எந்த காலேஜ் இருக்குதுன்னு கேட்குறாரு. அதுக்கு யாருக்கிட்டையும் பதில் இல்லையே. எந்த காலேஜ்லேயும் இதுவரையிலையும் ஹூ இஸ் காட் அப்படின்றதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டோ எதுவுமே இல்லையே. அப்போ எங்கே போய் பண்ணுறது? அதுதான் மகரிஷி அவங்க உங்களுக்கு உள்ளுணர்வு கல்வியாக மதத்திற்கும் சமயத்திற்கும் அப்பாற்பட்ட பிரம்மஞான கல்வியை வழங்கி வராங்க. ஞான களஞ்சியத்தில் 1388வது பாடலில் சொல்லுவாங்க, கடவுள் யார் என அறிய ஆர்வம் கொண்டு கருத்துடனே ஆராயும் அன்பா கேளாய். கடவுள் ஒன்றே, பூரணமாம், ஓமை இல்லை, கருத்தொடுங்கி கருத்தறிந்த நிலையில் மௌனம். கடவுள் அணு ஒளி ஒளி இருக்கும் இவையாக உள்ளான். கண்டிடலாம் அவனை எங்கும் இயற்கையாக கடவுளே. அணு அண்ட பிண்டமானான், கருத்தானான், அந்நிலை நீயும் நானும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுயமாக சிந்தித்து கடவுள்னால் யார் என்னதை சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டால் முதல்ல திருவள்ளுவர்லேருந்து ஆரம்பிக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருங்க? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்கிறார். இந்த குறளில் அவர் சொல்கிறது என்ன? ஆதியிலிருந்து தான் இந்த உலகம் வந்திருக்குதுன்னு சொல்கிறார். இந்த ஆதியை இந்து மதத்தில் என்ன சொல்லுவாங்க? பிரம்மம் என்றும், இஸ்லாமிய மதத்தில் ஆதியை அல்லானும், கிறிஸ்தவத்தில் இயேசுபிரான்னு சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தை ஆதி படைத்தது என்றால் இந்த ஆதியை விட வல்லமையும் பெரிதாகவும் இருக்கணும் இல்லைங்களா? அப்போ வெளி அப்படின்னு சொன்னால் அது எல்லைக்கு உட்பட்டது கிடையாது. அந்த இப்போ நான் மேத்தமெட்டிக்ஸில் எல்லைக்கு உட்பட்டதுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இன்ஃபினிட்டி. அதுக்கு அடுத்து ஒன்றும் இல்லை. அதை உருவாக்கணும்னா இதை விட சிறிதாக இருந்தால் தான் உருவாக்க முடியும். இதை விட சிறியது வேறு ஒன்றும் இல்லை. அதனால் வெளியே யாரும் ஆதியை உருவாக்கலை. இதுக்கு முடியவும் முடியாது. எப்போதும் ஒரே நிரந்தரமாக நிலைத்து நீடித்து எங்கும் எந்த நேரத்திலும் இருப்பது இதை உருவாக்க வேணும்னா இதை விட சிறிதாக இருந்தால் தான் உருவாக்க முடியும். இதை விட சிறியது வேறு ஒன்றும் இல்லை. அதனால் வெளியே யாரும் உருவாக்கலை. இதற்கு முடிவும் இல்லை. எப்போதும் ஒரே நிரந்தரமாக நிலைத்து நீடித்து எங்கும் எந்த நேரத்திலும் இருக்குது. ஒவ்வொரு தோற்ற பொருளிலும் மூலப்பொருள் உள்ளடக்கமாக இருக்குது. எந்த ஒன்று அனைத்து தோற்றங்களுக்கும் மூலமோ, எந்த ஒன்று எங்கும் இருக்கிறதோ, எப்போதும் இருக்கிறதோ அது அனாதின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் மகரிஷி ஒரு கவியில் சொல்கிறாரு, வெட்டவெளி சக்தி என்பதில்லையானால் வேறு எந்த பொருள் வலிது இந்த பிரபஞ்சத்தில்? தொடப்பட்ட இரு பொருட்கள் ஊடே தொட்டதாய் என்னும் அருவும் யாது பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா. பார்வை இல்லார்க்கவை என்னாலும் தோன்றா. எட்டவில்லை அறிவிற்கு என்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒன்று படைக்கணும்னா அதை விட வலிமை உள்ளதாக இருந்தால் தான் படைக்க முடியும். அதை விட வல்லமை உடையது கிடையாது. அதனால தான் இந்த பிரபஞ்சத்தை அது தோற்றுவிச்சுன்னு சொல்கிறார். அந்த ஆதியை தான் நாம் உணரணும். அந்த தெய்வத்திற்கு என்னென்ன இப்போ என்னென்ன தன்மைகள் இருக்குன்னு ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டோன்னா, எந்த ஒன்று எல்லா இடத்துலையும் நீக்கமற நிறைந்திருக்கிறதோ, எந்த ஒன்று அனைத்தையும் அறிந்ததோ, எந்த ஒன்று சர்வ வல்லமை உடையதோ, எந்த ஒன்று எந்த காலத்திலும் இருப்பதோ அந்த ஒன்று தான் தெய்வம். அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க? ஆல் நோயிங், ஆல் பர்சர்விங், ஆல் டைம்ஸ், ஆல் மைட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை வர ஆண்டாண்டு காலமாக வணங்கி வருகின்ற தெய்வத்துக்கு இந்த 4 குணங்கள் இருக்குதான்னு பாருங்கள், சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள். இது இனி முதற்கொண்டு எந்த ஒன்று நிரந்தரமானதோ, எந்த ஒன்று நீக்கமற எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறதோ, எந்த ஒன்று பேரறிவு உடையதோ, எந்த ஒன்று பேராற்றல் உடையதோ அதையே நான் வணங்குவேன் என உறுதி எடுத்துக்கணும். அப்போ இந்த நிலையோடு நம்ம பிரபஞ்சத்தில் உயர்ந்து பார்க்குறோம். அந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குது? கோள்கள், நட்சத்திரங்கள் அனைத்தும் இருக்குது இல்லைங்களா? இது அனைத்திற்கும் ஒரு எல்லை இருக்குது. சூரியனுக்கு மேலே போய் நின்று பார்த்தீங்கன்னா அது ஒரு டாட் மாதிரி தெரியும்.
அதுக்கு மேலே போனீங்கன்னா சுற்றி வெளியே அதிலேருந்து பார்க்கும்பொழுது கோள்கள் நட்சத்திரங்கள் பூமி எல்லாம் ஒரு சிறிய புள்ளி போல தான் தெரியும். அப்போ வெளிக்கு எல்லை கிடையாது. அதிலிருந்து தோன்றிய பொருளுக்கு எல்லை உண்டு என்று சொல்லக்கூடிய அனைத்து பொருள்களும் அழியக்கூடியது. எது சுத்த வெளியிலிருந்து தோன்றியதோ அது அழியக்கூடியது. வெளியே என்று சொல்லக்கூடியது என்றென்றும் நீக்கமற நிறைஞ்சிருக்கும். எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் எல்லா காலத்துலேயும் எப்போ ஒன்று இருக்குதோ அதை பார்க்க முடியாது, அது அருவம், அதை உணரத்தான் முடியும்னு சொல்லி மகரிஷி சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா, ட்ரூத் இஸ் காட் அப்படின்னு, உண்மை கடவுள் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. மகாத்மா காந்தி என்ன சொன்னார், காட் இஸ் ட்ரூத்துன்னு கொண்டாடினார், கடவுள் தான் உண்மை. அப்போ அதுக்கடுத்து கடவுள் தான் அறிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாலேஜ் இஸ் காடு, அறிவே தெய்வம்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம பொதுவாக சொல்கிறது என்ன, பிரம்மம் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுங்க. இன்னொருத்தர் கடவுள் பெயர் பிரம்மம், கடவுள் பெயர் அல்லாஹ், கடவுள் பெயர் பிதா அப்படின்னு சொன்னாங்கன்னா, பிரம்மம் கடவுள்ன்றதுக்கு கடவுள் பெயர் பிரம்மன்றது என்ன, கடவுளுடைய பெயரை அவங்கவுங்க வெவ்வேறு விதமாக வச்சுக்கிட்டாங்க. ஒருத்தன் பிரம்மன்னா, ஒருத்தன் அல்லான்னா, ஒருத்தன் பிதான்னா. கடவுள் எந்த இடத்துலையும் எந்த காலத்துலேயும் இருக்கார். பொருள் என்றது தோன்றி மறையும், அது நிலையில்லை. கடவுளை யாரும் தோற்றுவிச்சவங்களும் கிடையாது. பொருள் தோன்றுவதற்கு முன்பே இந்த சுத்தவெளி இருக்குது. அது அனாதி சுத்தவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம யாருக்கு இப்போ ஒன்று சொல்கிறோம்னா ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் இல்லைங்களா. இப்போ தாய்மானவர் என்ன சொல்கிறார், அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது இது தன்னருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்ததெது மன வாக்கினில் தட்டாமல் நின்றதெது சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வழக்கிடவும் நின்றதெது எங்கெனினும் பெருவழக்காய் யாதினும் வல்லதொரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளதெது மேங்கல் பகல் அற நின்ற எல்லை உளதெது அது கருத்திற்கு இசைந்ததுவே கண்டன எல்லாம் மோன உரு வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்வோன்னு சொல்கிறார். அப்போ தாய்மானவரே என்ன சொல்கிறாரு, எங்கும் நிரந்தரமாக இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தை படைத்தது எல்லாமே வெளிதான் அப்படின்னு சொல்கிறார். இதே சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் சொல்லுவார் இல்லைங்களா, விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் என் இறந்து எல்லா இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விறகுமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேனே எம்பெருமான் மெய்யே உன் பொருள் அடிகள் கண்டு இன்று ஊடு விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ திடப்பொருளிலிருந்து ஆறறிவு மனுஷன் வரலையும் வந்தது வெளிதான் சொல்லிட்டு மாணிக்கவாசகர் சொல்கிறார். இதே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சினிமா பாடலில் அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அறநெறி என்பார் சில பேர்கள், வல்லான் அவன் பர மண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள், சொல்லால் விளங்க நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள், எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே, அந்த பொருளை நாம் நினைத்தே அனைவரும் அன்பாய் குலவிடுவோம், எந்தபடியாய் எவர் அதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன, நிந்தை பிறரை பேசாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம் அதை வணங்கிடுவோம் வாழ்வாய் சுகமாய் வாழ்ந்திடுவோம்னு சொல்கிறார். யார் எந்த பேர் வச்சு கடவுளுன்றதுக்கு அவர் பிரம்மன்னு சொன்னா என்ன, அல்லான்னு சொன்னா என்ன, ஏசுன்னு சொன்னா என்ன, எந்தபடியாக எவர் இதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன. அப்போ மகரிஷி சொல்கிறது பாருங்கள், பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் துன்பத்தை போக்குன்றதை அவர் எப்படி சொல்கிறார், நிந்தை பிறரை பேசாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம் அதை வணங்கிடுவோம் வாழ்த்துவோம்னு சொல்கிறார். அது அப்போ மகரிஷி சொன்ன அந்த மகாமந்திரத்தை வாழ்க வளமுடையும் சொல்லிட்டார். அவர் இரண்டொழுக்க பண்பாட்டையும் சொல்லிட்டார். யார் எப்படி கும்பிட்டா என்ன, கடவுள் பேரை அவங்கவுங்க ஒரு பேரை சொல்லி கும்பிடுங்கன்றார்.
இதே பாரதியார் என்ன சொல்கிறார் பாருங்க, உள்ளும் புறமுமாய் உளதெல்லாம் தானாகும் வெள்ளமுன்று என்பதனை தெய்வம் என்பார் வேதியரே அப்படின்னு சொன்னார் அவர். மறுபடியும் நாமக்கல் கவிஞர் ஒரு பாடலில் சொல்கிறாரு, சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவதும் எவராலே, காரிருள் வானில் மின்மினி போல் கண்ணீர் படுவன அவை என்ன, பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வதும் எவராலே, யாரிதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் எண்ணிட வேண்டாவோ, தண்ணீர் விழுந்ததும் விதையின்றி தரைத்தில் முளைத்திடும் புல்லியது, மண்ணில் போட்டது விதையொன்று மரஞ்செடியாவது யாராலே, கண்ணில் தெரியா சிசுவையெல்லாம் கருவில் வளர்ப்பது யார் வேலை, எண்ணி பார்த்தால் இதற்கெல்லாம் ஏதோ ஒருவன் இருக்காரே, எத்தனை மிருகம் எத்தனை மீன் எத்தனை ஊர்வன பரப்பன பார், எத்தனை பூச்சிகள் புழு வகைகள் என்ன தொலையா செடிகொடிகள், எத்தனை நிறங்கள் உருவங்கள் எல்லாவற்றையும் எண்ணுங்கால் அத்தனையும் தர ஒரு கர்த்தன் யாரோ எங்கோ இருப்பது மெய். இதே கருத்தை வளர்பிறை திரைப்படத்தில் கண்ணதாசன் சொல்லுவார், பூச்சியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு கற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன் பாடுவார் கண்ணதாசன். எந்த ஒன்றை இந்த உலகம் செய்ய முடியாதோ அந்த ஒன்றை எது அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறதோ அந்த அறிவை பிரம்மம் என்கிறது வேதாந்தம், சிவம் என்கிறது சித்தாந்தம், பிதா என்கிறது கிறிஸ்தவம், அல்லாஹ் என்கிறது இஸ்லாமியம், அருட்பெருஞ்சோதி என்கிறது சன்மார்க்கம். சொல்லாத ஒரு கருத்தை எனக்கு உள்ளேயும் வெளியும் எல்லையற்றதாக பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும் சுத்தவெளி அறிவு என்கிறது வேதாத்திரியம். இந்த இறை தேடலை இறை உணர்வாக மாற்றியது வேதாத்திரியம். இதை தான் தாயுமானவர் சொல்கிறாரு, எங்கெங்கே பார்த்தாலும் எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கு இருப்பது நீ என்றோ பராபரமே. வெளியே தான் ஆதிசங்கரர் பிரம்மனும், இயேசு பிரான் பரமபிதானோ, முகமது நபி அல்லானோ, சித்தர்கள் அதை சூனியனோ, ஞானிகளும் ரிஷிகளும் அதை வெளியனும், ஆழ்வார்கள் அதை பாழனும், அறிவி என்று திருமூலரும் வள்ளுவரும் வேதாத்திரியும் சொல்கிறாங்க. இப்போ மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாரு, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு சொல்கிறாரு. அவருடைய சீடரான வள்ளல் என்ன சொல்கிறாரு, ஏகம் அநேகம் எனப்பகர் வெளியினும் ஆகம சிற்சபை அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறார். மகாகவி பாரதியார் என்ன சொன்னார், வானத்து சுடர்கள் எல்லாம் தெய்வங்கள், உலோகங்கள், மரங்கள், செடிகள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன நீந்துவன மனிதர் இவை அமுதங்கள், இவ்வுலகம் ஒன்று, ஆண் பெண் மனிதர் தேவர் பாம்பு பறவை காற்று கடல் உயிர் இறப்பு இவை அனைத்தும் நன்றே. ஞாயிறு வீட்டு சுவர் ஈ மலை அருவி குழல் கோமேதகம் இவை அனைத்தும் ஒன்றே. இன்ப துன்பம் பாட்டு வண்ணான் குருவி மின்னல் பருத்தி இவையெல்லாம் ஒன்றே. மூடன் புலவன் இரும்பு வெட்டுக்கிளி இவை ஒரு பொருள். வேதம் கடல் மீன் புயற்காற்று மல்லிகை மலர் இவை ஒரு பொருளில் பல தோற்றங்கள், உள்ளதெல்லாம் ஒரே பொருள் ஒன்று. இந்த ஒன்றின் பெயர்தான் தானே தெய்வம். தான் அமுதம் இரவாதது, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க தான் வாழ்கன்னு சொல்லி மகாகவி பாரதியார் சொல்கிறார். அமுதம் எப்போதும் இன்பமாகுக, தெய்வங்களை வாழ்த்துகிறோம். தெய்வங்கள் இன்பம் எய்துக, அவை வாழ்க, அவை வெல்க, தெய்வங்களே என்றும் விளங்குவீர் என்றும் இன்பம் எய்துவீர் என்றும் வாழ்வீர் என்றும் அருள் புரிவீர் என்றும் வெள்ளையும் காப்பீர் உமக்கு நன்று தெய்வங்களேன்னு சொல்லிட்டு பாரதி சொல்கிறார். வள்ளலார் என்ன சொன்னார், தன்னை அறிந்தால் தன் தலைவனை காணலாம், என்னை பார்
என்னில் உன்னை பார்க்கலாம், உன்னை பார், உன்னுள் என்னை பார்க்கலாம். இதுவே சிறந்த வழி. இதை விடுத்து யாரையும் தேட வேணாம். புறப்பற்றை விடுத்து அகப்பற்றை பற்றி கொள்ளுங்கள் என்கிறாரு வள்ளலார். பற்றிய பற்று அத்தனையும் பற்று, அறவிட்டு அருள் அம்பலப்பற்று பற்றுமினோ என்றும் இறைவீரே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறாருங்க. மகரிஷி இறைநிலை குறிப்பிடும்போது என்ன சொல்லுவாங்க? பொதுவாக வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளநான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்போ ஆதி இல்லாதது, அனாதியானது, சுத்தவெளி, பூரணம். இதை சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்க? தமிழில் வற்றாயிருப்புன்னு சொல்லுவாங்க, அட்சயன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சுத்தவெளிக்கு எப்படி பேரறிவுன்னு சொன்னார் அவர்? சுத்தவெளியிலிருந்து தோன்றியது எதுங்க? இறைத்துகள். இறைத்துகனுடைய சேர்க்கையால் வந்தது எது? விண்ணு. விண்ணினுடைய சேர்க்கையால் தான் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையால் தான் உயிரினங்கள். அப்போ நாம் யாருங்க? சுத்தவெளி தானே. ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இயக்கமும் இருக்குது, இயக்க ஒழுங்கும் இருக்குது. இதுதான் மகரிஷி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. மகரிஷி இயக்கம் இருப்பதா அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கணும். அந்த ஆற்றல் ஒழுங்காக இயங்கணும்னா அதுக்கு ஒரு அறிவு வேணும். அதுதான் பேரறிவு. ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் ஆற்றலும் இருக்குது, அறிவும் இருக்குது. அதனால் அது சீராக இயங்குது. இந்த ஆற்றலும் அறிவும் எங்கிருந்து நமக்கு கிடைத்தது? சுத்தவெளியிலேருந்து தானே. அப்போ மகரிஷி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, முத்திரம் தான் சொல்லுவாங்க. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவுன்னு. பிறகுதான் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் வாழும் காலத்தை உணர்ந்து காலம் என்பதை சேர்த்து வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம்னு சொன்னாங்க. இந்த சுத்தவெளிக்கு இடம், காலம், பேராற்றல், பேரறிவு அன்லிமிட்டடு. உயிரினத்துக்கு இடம், காலம், பேராற்றல், பேரறிவு லிமிட்டடு இல்லைங்களா? இப்போ ஒரு சைக்கிளில் ஒரு பையன் போகிறான், காற்று இறங்கிடுது, பஞ்சர் ஆகிடுது. உடனே என்ன பண்ணணும்? அந்த காற்று அடிக்கணும். காற்று எங்கே? எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு இல்லைங்களா? ஆனால் அது ஒரு பம்பு மூலிமா தான் உள்ளே அடித்து அந்த இறங்கின காற்றை ஃபில்லப் பண்ணி அவன் வண்டியை எடுத்துகிட்டு போகணும். அதே போல் நம்ம குணங்களால் பாதிக்கப்பட்டு கர்ம வினைப்படி நம்ம கஷ்டப்படும் பொழுது அந்த துயரத்தை போக்குறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது என்னங்க? சிற்றறிவு. வெளியே இருக்கிறது பேரறிவு. அப்போ சிற்றறிவுக்கிட்ட டிமாண்ட் ஆச்சுன்னா எங்கேருந்து கேட்கணும்? பேரறிவுகிட்டேருந்து தான் கேட்கணும். பேரறிவு கேட்குறதுக்கு வழி என்னங்க? தவம் தான். அந்த தவத்து மூலிமா நீங்கள் பேரறிவுகிட்டேருந்து அறிவை பெற்று தான் நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை போக்கணும். அப்போ நம்ம முன்னோர்களை இந்த பேரறிவை வணங்குவதற்கு உணர்ந்தவர்கள் அவங்க உட்காந்து தியானம் பண்ணாங்க. அப்போ உணராதவர்கள் அதிகமாக இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு சின்னத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ பண்ணீங்க அவங்கவுங்க விருப்பத்துக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அப்பா இறந்துடுறாங்க. அப்பா இறந்தப்போ தேவசம் கொண்டாடினா என்ன பண்ணுவாங்க? ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நீங்கள் கும்பிடுவீங்க இல்லைங்களா? அதை போல் நீ எதையாவது ஒரு உருவத்தை வச்சுட்டு பண்ணுங்கன்னாங்க. காலப்போக்கில் அது என்னாச்சு? அவர் எது உருவத்தை கொடுத்தாங்களோ அதை விட்டுட்டாங்க, அருவத்தை விட்டுட்டாங்க. அப்போ சக்கையை தான் எடுத்துக்கிட்டாங்களே தவிர சாரை யாரும் எடுக்கலை. இந்த சர்ச்சாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, மசூதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே போய் உக்காந்து தியானம் பண்ணி தான் அந்த பேரறிவிலிருந்து இந்த சிற்றறிவுக்கு வேண்டிய அறிவை பெற முடியும். இன்பம் பேரானந்தம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இன்பம் என்பது மனம் புலன்களோடோ ஒரு பொருளோடோ அல்லது மனித உறவுகளோடோ தொடர்பு கொண்டு பெறக்கூடிய ஒரு நிலை தான் இன்பம். அதே பேரானந்தம்னா என்னங்க? புலன்கள் வழியோ மனிதன் வழியோ எந்த முயற்சியும் எடுக்காமல் முழுக்க எப்போ சும்மா இருக்கிறீங்களோ, மனதுக்கு முழு ஓய்வு கொடுக்குறீங்களோ, அதில் பெறக்கூடிய ஒரு சுகம் இருக்குது பாருங்கள். அதுதான் ஆனந்தம், பேரானந்தம், இறைத்தன்மை. இதை தான் ஓஷோ சொல்லுவார், பிரார்த்தனை செய்யாத, பிரார்த்தனையாக இரு. இப்போ மகரிஷி என்ன சொல்லுவாங்க? நமக்கு ஆக்ஞ தீட்சை கொடுத்தன, இன்று முதல் நான் எந்த உணவை உட்கொண்டாலும் எந்த செயலை செய்தாலும் ஆக்ஞையிலேயே இருந்து செய்வேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் ஓஷோ சொல்லியிருக்காரு. அப்போ ஒன்றும் இல்லாத சூனியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ சூனியம்னா என்னதுங்க? எல்லையற்றது. எதுங்க? சுத்தவெளி எல்லையற்றது. அது பூஜ்ஜியம். அப்போனா இன்ஃபினிட்டி தானே மேத்தமெட்டிக்ஸில் சொல்கிற மாதிரி. அப்போ இன்ஃபினிட்டி ஆற்றல் திணிவு பெற்றால் தோற்றமாகிறது. அந்த பேராற்றல் திணிவு பெற்றதுன்னா தோற்றமாகுது.
அறிவு சுவை என்ற தன்மையாக மாறுது. எல்லா பொருளிலும் உயிரினத்திலும் ஆற்றலும் அறிவும் தோற்றமாகவும் சுவையாகவும் இருக்குது. இறைவன் என்ற ஒரு சொல் உணர்வதற்காக சொல்லப்பட்டது, வேண்டுவதற்காக இல்லைங்க. இதான் ஞான களஞ்சியத்தில் மகரிஷி சொல்கிறாங்க, முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முற்றி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதனால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் அனைவருக்கும் உணர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறார். இதே திருமூலர் என்ன சொல்கிறார் பாருங்க, எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் அங்கில்லை, எல்லாம் அறிந்த அறிவினை நான் எண்ணில் எல்லாம் அறிந்த இறை எனலாமே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அறிகின்ற அறிவு அறிவாகாது, பலவற்றை அறிவதால் பயனொன்றும் இல்லை. தன்னை அறியும் அறிவு தன்னில் இறைவனை உணர்வது தான் மெய்யறிவுன்னு சொல்கிறாங்க. இதை தான் வள்ளுவர் சொல்லுவார் இல்லைங்களா, எப்பொருள் யாரார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவார். எந்த பொருளை பற்றியும் எவரிடத்திலும் கேட்பதனாலும் அப்பொருளின் அது மெய்யான தன்மையை காண்பது தான் அறிவுன்னு சொல்கிறாங்க. இதே திருமந்திரத்தில் இன்னொரு பாட்டில் அறிவு வடிவென்று அறியாத என்னை, அறிவு வடிவென்று அறியாத என்னை அறிவு வடிவென்று அருள் செய்தான் நந்தி, அறிவு வடிவென்று அருளால் அறிந்தே அறிவு வடிவென்று அறிந்து இருந்தேனேன்னு சொல்கிறாங்க. ஜீவன் அறிவு வடிவம், அறிவு வடிவம் என்று அறியாத என்ன அறிவு வடிவம் என்று உணர அருள் செய்தான் இறைவன், அறிவு வடிவம் நான் என்று அறிந்த பின்னு அறிவே வடிவாகி ஆகிவிட்டேனேன்னு சொல்கிறாரு. இது பத்திரகிரியார் சொல்கிறாரு, ஆர் என்று கேட்டதும் அறிவு கண்டதும் பார் என்று சொன்னதும் பகுத்தறிவு எக்காலம் அப்படின்னு சொல்கிறார். அதே இன்னொரு பாடலில் சொல்கிறாரு, பேரறிவிலே மனதை பேராமலே இருத்தி ஓரறிவில் எந்நாளும் ஊன்றி நிற்பது எக்காலம்னு சொல்கிறார். இதுதான் மகரிஷி ஞான களஞ்சியத்தில் 1480வது பாடலில் அறிவுதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் அறிவுதன் விழிப்பு நிலை பெறாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழியேது. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆய்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே, அறிவு துரியாதீத நிலை நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அருண்பிறவி தொடரே அப்படின்னு சொல்கிறார். பத்திரகிரியார் இன்னொரு பாடலில் அற்ப சுகம் மறந்தே அறிவை அறிவால் அறிந்து கற்பத்தில் வீழ்ந்து கொண்ட கோளு அறுப்பது எக்காலம், என்னுடைய கர்மாவை போக்கி மறுபிறப்பு எடுப்பது எப்படின்னு சொல்லி அவர் பாடுறார். உமாபதி சிவத்தில் ஒரு பாடல் வருதுங்க, அது அதுவாக காணும் அறிவுதான் அசத்தும் அற்றது. அது அதுவாக காணும் அறிவுதான் அசத்தும் அற்றதுன்னு உமாபதி சிவத்தில் குறிப்பிட்றாங்க. வள்ளுவர் என்ன சொல்கிறாருங்க, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், 2 வினையும் சஞ்சிதாவும் பிரார்த்தமும் இல்லாதுன்னா பொருள் சேர், அந்த பொருள் என்னது இறைவனை சேர உனக்கு வழிவகுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த உபநிடதங்களை சொல்லுவாங்க இல்லைங்களா, 4 வாக்கியங்கள், தத்துவமசி அது நீயா இருக்கிறா, அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாக இருக்கிறேன், பிரக்னம் பிரக பிரம்மம் பேருணர்வாக இருக்குது, அயமாத்மா பிரக்ம இந்த ஆன்மா பிரம்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ற கேள்விக்கு சுத்த வெளியின் எழுச்சி தான் நான் என்று உணரும்போது பாரதியினுடைய வரிகள் புரியும். இப்போ நான்ன்றதுக்கு 2 மீனிங் உண்டு, ஒன்று அறியாமை ஒன்று அறிவு. அதுதான் பாரதி பாடுறாரு, வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், காணில் வளரும் மரமெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், விண்ணில் தெரிகின்ற மீனெல்லாம் நான், வெட்ட வெளியின் விரிவெல்லாம் நான், மண்ணில் கிடக்கும் புழுவெல்லாம் நான், வாரியனுள் உயிரெல்லாம் நான், கம்பனிசைத்த கவியெல்லாம் நான், காருகர் தீட்டும் உறவெல்லாம் நான், இம்பர் வியக்கின்ற மாட கூடம் எழில் நகர் கோபுரம் யாவுமே நான், இன்னிசை மாதிரி செய்யுளேன் நான், இன்பத் திரள்கள் அனைத்துமே நான், புன்னிலை மாந்தர்தம் பொய்யலாம் நான்,
பொறையுறும் துன்பப் புணரெலாம் நான் மந்திரங்கோடி இயக்குவேன் நான் இயங்கு பொருளின் இயல்பெலாம் நான் தந்திரங்கோடி சமைத்துளேன் நான் சாத்திர வேதங்கள் சாற்றினேன் நான் அண்டங்கள் யாவையும் ஆக்கினேன் நான் அவை பிழையாமே கழற்றுவோன் நான் கண்டல் சக்தி கணமெலாம் நான் காரணமாகி கதித்துளேன் நானெனும் பொய்யை நடத்துவோன் நான் நாண சுடர்வானில் சொல்லுவேன் நான் ஆன பொருள்கள் அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதற்சோதி நான். அப்போ எப்போ உங்கள் கருமையம் தூய்மையாகி இறைநிலையை உணர்ந்தீங்களோ இந்த உலகத்தில் உள்ள அனைத்திலையும் நீ இறைவனை காணும் பொழுது அதுவும் நீயும் ஒன்றுன்றதுக்காக தான் இந்த கவியை எப்படி பாடியிருக்காங்க. அதே மாணிக்க வாசகர் சொல்லுவார் இல்லையா, புல்லாகி பூடாய் புழுவாய் மனமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லராகி முனிவராய் தேவராய் செல்லா தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிற்று வீடுற்றேன். அந்த புல்லுலேயும் சரி புழுவுலேயும் சரி மரத்துலேயும் சரி கல்லுலேயும் சரி எல்லாத்துலேயுமே இறைவனாக நான் உன்னை பார்க்குறேன்றதான் மாணிக்க வாசகர் பார்க்குறார். இதே பாரதி இன்னொரு கவியில் என்ன சொல்கிறார், காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா பார்த்த மரங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா கேட்கும் மொழியெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதமிசை கேட்குதடா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டுமை தோன்றுதடா நந்தலாலா. அப்போ எல்லாருமே நாம் அந்த இறைநிலையை உணர்ந்தால் மத சண்டையோ இன சண்டையோ அனைவரையுமே சகோதர சகோதரியாக பார்த்து அனைத்து உயிரினங்களையும் இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மை தான் பாரதியும் பாடியிருக்காரு. இதே சிவஞான போனதத்தில் மனிதரிலும் பறவையுண்டு விலங்குண்டு கல்லுண்டு மரமுண்டு மனிதரிலும் நீர் வாழும் சாதியுண்டு மனிதருண்டு மனிதரிலும் மனிதருண்டு வானவரு மணிவராய் வருவதுண்டு மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்தோர் முன்னோர். உன்னுடைய பிறப்பே கர்மவினையை கழித்து இறைநிலையை அடையிறதுக்கு தான் அப்படின்றது தான் இதிலையும் குறிப்பிட்டிருக்காங்க. திருமந்திரத்தில் இன்னொரு பாடலில் எண்ணாயிரத்து ஆண்டு யோகம் இருப்பினும் கண் ஆர் அமுதினை கண்டு அறிவார் இல்லை உள்நாடி உள்ளே ஒளியுற நோக்கினால் கண்ணாடி போல கலந்து நின்றானே. எப்போ நீங்கள் கேசரி முத்திரை செய்து உள்நாக்க நம்ம காயகல்பம் செய்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த அமுதத்தை உணரலான்றது தான் திருமந்திரத்தில் குறிப்பிடுறாரு. அதே பாரதி இன்னொரு பாடலில் உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்றும் இல்லை ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம் பயிலும் உயிர் வகைமட்டுமின்றி எங்கு பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர் வெளியிலக்கும் இரவிமதி விண்மீன் மேகம் மேலுமிங்கு பலபலவாம் தோற்றங்கொண்டே இயலுகின்ற சடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம் எழுதுகோள் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம்னு சொல்கிறார். ஞானசரிய பாடலில் கண்டதெல்லாம் அனித்தியமே ஞானசரிய பாடலில் சொல்கிறாங்க. எப்படி கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீர். எப்போ நீ பார்க்குறதும் சரி சாப்பிட்டதும் சரி கேட்டதும் சரி படித்ததும் சரி எல்லாமே பொய்ன்னு சொல்கிறாரு அவங்க. இதுவரையும் உண்மை அறிந்திலரே இதெல்லாம் பண்ணுறீங்க இறைவனை அறியலையே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மொய் நெறியினை கண்டுபிடித்து கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எண்டகு சிற்றம்பலத்தே எந்தையரில் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பம் உறவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஞானசரியில் வள்ளலார் பாடுறாரு. மனவளக்கலை அன்பர்களாகிய உங்களை யாராவது பார்த்து நீங்கள் என்ன கிறிஸ்தவரா இஸ்லாமியா இந்துவரான்னு கேட்டார்னு வச்சிங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சம்மதம். இறைநிறைய உணர்ந்த அல்லாவாக இருக்கட்டும் இயேசுபிரானாக இருக்கட்டும் புத்தராக இருக்கட்டும் மகரிஷியாக இருக்கட்டும் ரமணராக இருக்கட்டும் ராமகிருஷ்ணராக இருக்கட்டும் அவங்களுக்கு ஜாதி மதம் இனம் மொழி கிடையாது. எம்மதமும் சம்மதம், அதுதான் இது சொல்கிறாங்க. அதை போல் நாமளும் எல்லா மதமும் சம்மதம்னு நம்ம இருந்து நமக்கு ஜாதியோ மதமோ மொழியோ இல்லை. சுத்த சன்மார்க்க நிலை
சுத்த சைதன்ய நிலை, தெய்வ நிலையில் நாம் இருப்போம் என்று கூறி இதுகாரும் இந்த சிந்தனை உரையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் பரவட்டும் வேதாத்திரியம். உலகெங்கும் வேதாத்திரி மகரிஷியின் புகழ் ஓங்குக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.